ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இனிமேல் வந்து மெடிசன் ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து பார்க்கலாம். சரியா? ஹவு டு ரீட் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்னா டாக்டர்ஸ் வந்து எழுதுகிறத வந்து நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு. சரியா? பிடின்னு எழுதுவாங்க. பிடினா 2 டைம் a டே. ஒரு டேப்லெட்டை வந்து காலையும் சாயங்காலமும் போடுறப்ப தான் பிடி அப்படின்னு அர்த்தம். சரியா? டிடிஎஸ் அப்படிங்கிறது 3 டைம் a டே. 3 டைம் a டே அப்படிங்கிறது. அதாவது பிடினா காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிடுவோம். டிடிஎஸ் அப்படின்னா 3 தடவை சாப்பிடுவோம். 3 டைம் a டே. காலை மதியம் இரவு சாப்பிடக்கூடியது. ஓடி அப்படின்னா 1 in டே. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போடுவோம். ஒன்று காலையில் மட்டும் போடுவோம், இல்லை நைட்டு மட்டும் போடுவோம். அந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான். சரியா? கியூடி அப்படின்னா எவ்ரி டே அப்படின்னு அர்த்தம். கியூடினா எவ்ரிடே, டெய்லி போடக்கூடிய. ஒரு 5 டேஸ் நீங்கள் வந்து மெடிசன் போடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களுக்கு வந்து டெய்லி நம்ம இருக்கிற வரைக்கும் மெடிசன் போட சொல்லுவாங்க. எவ்ரிடே டெய்லி நீங்கள் இந்த டேப்லெட் போடணும்னு சொல்லுவாங்க. அதுதான் எவ்ரிடே. கியூடி. கியூஐடி அப்படின்னா என்னென்னா 4 டைம்ஸ் a டே. ஒரு நாளைக்கு 4 தடவை போட சொல்லுவாங்க. இப்போ வந்து காய்ச்சல் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பேராசிட்டமால் வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இது 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட சொல்லுவாங்க. ஒரு மாத்திரையை 4 தடவை போட சொல்லக்கூடியது தான் எனது கியூஐடி. எஸ்ஓஎஸ் அப்படின்னா இஃப் நீடட் அப்படின்னா என்னென்னா, சில மாத்திரைகள் வந்து இப்போ நம்மளுக்கு காய்ச்சல் இருந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சல் மாத்திரை போடுவோம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ அது நம்மளுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஃபீவர் இருக்குது அப்படின்னா இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எஸ்ஓஎஸ். சரியா? ஹெச்எஸ் பிடி என்னன்னா பிஃபோர் ஸ்லீப். தூங்குறதுக்கு முன்னாடி போடக்கூடிய டேப்லெட். சாப்பிட்டுட்டு தான் நம்ம டேப்லெட் போடுவோம். ஆஃப்டர் டின்னர், நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி போடக்கூடிய டேப்லெட் தான் பிடி சொல்லுவோம். பிபிஎஃப் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது பிபிஎஃப்னா காலைல வெறும் வயிற்றில் போடக்கூடாது. அல்சர் டேப்லெட்லாம் வந்து காலையில் வெறும் வயிற்றில் தான் போட சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிபிஎஃப் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிசி அப்படின்னா என்னென்னா ஆஃப்டர் மீல்ஸ். நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடக்கூடியது தான் என்னது பிசி அப்படின்னு சொல்லி. இதுதான். இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.